சூரியன் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கல்வியில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வு, அதாவது ஆசிரியர்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கல்வி கேள்விகளில் பார்த்தீங்கன்னா தேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறதுனால நீங்கள் வந்து தொழிலில் பேராசைப்படக்கூடாது. இப்போ எப்படின்னா ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 ரூபாய் எதிர்பார்க்கலாம், ஒரு 30 ரூபாய் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா ராகு வந்து கடிச்சு வச்சிரும். அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு, அதாவது தகுதிக்கு மீறிய ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக படக்கூடாது. அதாவது புத்திரர்கள் மூலியமாக கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் உறவு, அதாவது நீங்கள் வந்து சகோதரியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனித்து பார்த்துக்குங்க. ரிஷபராசிக்கு அதிபதியான, அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் வர்றதுனால மனைவி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் உண்டு. லாபங்கள் வந்து அப்படியே அதாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஏதாவது சொன்னால், அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது நன்மையை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட, அதாவது 3ல் 1 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நன்மையை செய்யும். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரை விட்டோ இல்லை நாடை விட்டோ இல்லை வேறு எங்கேயாவது போய் பிழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டம். கடகராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ல் வக்கரமாகுது. அப்போ என்ன சொல்ல வருது? மனைவியை தன் போக்கில் விடுறது தான் சிறப்பான கணக்கு. என் ஆஸ்ட்ரோ டாக் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். நான் கடந்த 10 வருஷமாக ஜோதிடத்தில் பயணிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆகஸ்ட் மாதத்துக்குரிய ராசி பலன். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது காலபுருஷனுக்கு முதல் ராசியான மேஷராசி அன்பருக்குரிய பலனை பார்க்க போகிறோம். முதல் ராசி மேசராசி. இந்த மேசராசி அதிபதி செவ்வாய் வந்து 3ஆம் பாவத்தில் பயணிக்கிறாரு. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது பண்ணும்போது இந்த முயற்சிக்குரிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த 3 எட்டுக்கூடிய அமைப்பில் செவ்வாய் வர்றதுனால சகோதர உறவு சார்ந்து பயணிக்கிறதுங்கிறது நன்மையை விளைவிக்காது. அதனால் கொஞ்சம் இந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 2வது விஷயம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி அமைப்புகளில் புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கணும்னா கூட இது ஒரு நல்ல டைம் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். 2வது குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது 2-7 சுக்கிரன் வந்து நீச்சமாகிறதுனால கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அமைதியாக போகிறது சிறப்பு. ஏன்னா இப்போது சிக்கல்கள் பிரச்சனை வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி மனைவி மூலியமாக பர்டிகுலராக சொல்லணுன்னா கொஞ்சம் இன்னல்களும் சிக்கல்களும் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் மனைவி வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அனுமதிக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து லாக் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடணும். அவங்க வேலைக்கு போகிற அமைப்பை வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்து, அதாவது சுக்கிரன் வந்து செப்டம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்கு வரும்போது ஆட்சி பெறுவார். அப்போ நன்மைகள் நடக்கும். மனைவி மூலமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்குது. அதே மாதிரி புதனும் வந்து இந்த காலகட்டத்தில் கடகத்துக்கு வராரு. சூரியன் ஏற்கனவே அதாவது ஆகஸ்ட் மாதம் முன்னாடியே, அதாவது சூரியன் ஏற்கனவே இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கல்வியில் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வு, அதாவது ஆசிரியர்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. கல்வி கேள்விகளில் பார்த்திங்கன்னா தேர்ந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா காதல். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? காதலிக்கிற நபர்கள் பார்த்திங்கன்னா மேக்சிமம் ஏமாற்றத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா 5ல் கேது இருக்குது. ஒன்று கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் காதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளியேறிடும். காதலில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கல்வி வெளியேறிடும். ஸோ இது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருக்கக்கூடிய பலன். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்கு அதிபதி 7ஆம் இடத்துக்கு அதிபதி 6ல் நீச்சமாக இருக்குது. அப்போது மேக்சிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தகுதி குறைவான வேலை கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் அமைகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு இல்லை. இருப்பினும் நீங்கள் வந்து இந்த வேலையில் போய் சேரும்போது நீங்கள் எதிர்பார்க்குறத விட சம்பளமோ மற்ற விஷயங்களோ குறைவாக இருக்கும்.
அப்படி இருந்தாலும் சுக்கிரன் வந்து ஆட்சி பெறக்கூடிய காலகட்டம், அதாவது 7ல் பயணிக்கும் போது இந்த வேலை மூலியமாக ஒரு நன்மை நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவக அதிபதி 7க்கு 12ல் அப்படின்னா என்ன அப்படின்னா மனைவி மூலமாக விரயங்கள், அதாவது உடல் ரீதியான உபாதைகள், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான விஷயங்களில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா இன்றைக்கி நீரிழிவு நோயின்னு சொல்லக்கூடிய, அதாவது நீர் உடம்புல வந்து வாட்டர் கண்டென்ட் கம்மியாகி ட்ரையாக போகிறதுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட ஸ்டோன் ஃபார்மேஷன், அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களை நீங்கள் வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது இந்த காலகட்டம் சிறப்பான கணக்காக வரும். அடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு வந்து 4ல் உச்சமடைகிறதுனால அசையா சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி, இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரியான கணக்குகள் தாராளமாக பண்ணலாம். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். அசையா சொத்துக்கள்னால் இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பம் தலைத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கணக்கு தான் அசையா சொத்து. ஸோ அந்த மாதிரி பார்த்து கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுறது பிற்காலத்தில் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ ஏற்கனவே தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய இடையூறுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்திருந்தாலும் இந்த காலகட்டம் குரு வந்து 10ஆம் இடத்தை மகர ராசியை பார்க்கறதுனால இது வந்து ஒரு நல்ல டைம் பீரியட். ஆசிரியர் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும், அதே மாதிரி கோல்டு பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயணிக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலகட்டம். அடுத்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறதுனால நீங்கள் வந்து தொழிலில் பேராசைப்படக்கூடாது. இப்போ எப்படின்னா ஒரு 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 ரூபாய் எதிர்பார்க்கலாம், ஒரு 30 ரூபாய் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வந்து 10 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 1000 ரூபாய் எதிர்பார்த்தீங்கன்னா ராகு வந்து கடிச்சு வச்சிரும். அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அதிக எதிர்பார்ப்பு, அதாவது தகுதிக்கு மீறிய ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக படக்கூடாது. இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறேங்க. அது போக பார்த்திங்கன்னா 10-11 கூடிய அமைப்பு 12ல் பார்த்திங்கன்னா வக்ரமாகி, அதாவது சனி பகவான் வந்து வக்ரமாகி 12ல் மறையிறதுனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தொழில் மூலியமாக, அதாவது வேலை செய்யக்கூடிய லேபர் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அயன சயன சுகம்னு சொல்லக்கூடிய தொழிலில் பிரச்சனை வந்து அதன் மூலமாக தூக்கம் கெட அதிக வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப கவனமாக பார்த்துக்குறீங்க. அது போக இந்த காலகட்டம் நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களில் இருந்து நிவர்த்தி செஞ்சு ஒரு நல்ல அமைப்பை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி பார்த்திங்கன்னா இந்த ராசி அதிபதி சுக்கிரன் வந்து 5ல் நீச்சம் அடைகிறார், அதாவது பலவீனமாகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதும் நன்மையை விளைவிக்காது. அது போக என்னன்னா நீங்கள் வந்து தரம் குறைஞ்சி இன்னொரு நபரை தேடி போகிறது, அதாவது காதல் விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களை விட குவாலிட்டி கம்மியான ஆளை தேடி போகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா காதலில் ஓகே சொல்கிறதோ அல்லது காதலில் வந்து அடுத்த கட்டத்துக்கு, அதாவது திருமணத்துக்கு கொண்டு போகிறதோ தவிர்க்கிறது நல்லது. இந்த ஒரு மாதம் கடந்த பிறகு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும், ஏன்னா சுக்கிரன் வந்து 6ல் அடுத்து ஆட்சி பெறதுனால இந்த கணக்கு சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முடிவு எடுக்கிறது, அது 6ஆம் இடம்னாலும் ஆட்சி, சண்டை, பிரச்சனை எது வந்தாலும் கண்டிப்பாக அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்குது. அதாவது ரிஷபராசிக்கு 2ல் செவ்வாய் இருக்கிறதுங்கிறது என்ன கணக்குன்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தந்தையாரோட ஆதிக்கம் வந்து பையனோட குடும்பத்தில் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் தந்தையோட முடிவுகளை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா செவ்வாய் 2ல் இருக்கும்போது அது ஒரு கடுமையான பாதிப்பு கொடுக்கும், குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த காலகட்டம் குடும்ப விஷயங்களில் நன்மையை செய்யும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சுயமாக முடிவெடுக்கிறது நல்லது. அது போக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3ல் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பயணிக்கிறார். அதே மாதிரி புதனும் இருக்காரு, சூரியனும் இருக்காரு. இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா இந்த காலகட்டம் புதிய முயற்சிகள் பண்ணும்போது அந்த முயற்சிகள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் முயற்சிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இருக்கணுமே ஒழிய குடும்ப ரீதியான லவ் சம்மந்தப்பட்ட, அதாவது காதலோ குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு, அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து அந்த 4க்கு 12ல் மறையிறதுனால அந்த இடத்துல கேது இருக்கிறதுனால கண்டிப்பாக தாயாரின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து தாயாரோட உடல்நலம் பாதிக்கப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தாயார் மூலமாக செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அதில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விரயம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த, அதாவது வீடு மனை
அப்புறம் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதிப்பு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். அப்போ வந்து என்ன, அதாவது புத்திரர்கள் மூலியமாக கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் உறவு, அதாவது நீங்கள் வந்து சகோதரியாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களாக இருக்கட்டும், இவங்க மூலியமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனித்து பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ருணரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய நோய் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுறது. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பழையபடிக்கும் அந்த சுக்கிரன் வந்து 6க்கு 5ல் மறையிறதுனால, அதாவது 6க்கு 12ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்கு அதிபதியான, அதாவது 7ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் வர்றதுனால மனைவி மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா வருமானங்கள் உண்டு. அதாவது இப்போது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரியான மிஷினரிஸ் வாங்குறதுக்கான கரெக்ட் டைம் பீரியட். நீங்கள் இந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் வாங்கினீங்கன்னா அது நீண்ட காலம் உழைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய 8-11 கூடிய அமைப்பு 3ல் இருக்கிறதுனால திடீர்னு சில யோகங்கள், அதாவது முயற்சி மூலயமா திடீர்னு சில யோகங்கள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதை ரொம்ப நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழிலில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு, அதாவது நீங்கள் பிறந்த இடத்துலையே தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் பிரச்சனைகள், சிக்கல்கள், இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாபங்கள் வந்து அப்படியே, அதாவது ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். ஏன்னா வந்து சனி வந்து அந்த பாவக அதிபதி சனி வந்து வக்கரமாக இருக்கிறதுனால லாபங்கள் வந்து அப்படியே தேக்கமாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வந்து சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. ஸோ இந்த காலகட்டம் வந்து எப்படி பார்த்தாலும் தொழில் ரீதியான விஷயங்களுக்கு ஓகே தான். இப்போ உங்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலங்களில் தொழில் ரீதியான அமைப்பு, இப்போ எப்படின்னா ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி துறைகளில் நீங்கள் பயணிக்கணும், இல்லை அதாவது ராகு சார்ந்த தொழிலாக ரிசர்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரியான அமைப்பில் பயணிக்கும் போது ஒரு பாசிட்டிவான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா 12 கூடிய செவ்வாயும் பார்த்தீங்கன்னா 2ல் இருக்குது. இது 7-12 கூடிய, அதாவது மனைவி மூலமாக கண்டிப்பாக விரயங்கள், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள், அந்த மாதிரி அமைப்பு வாங்குறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி இந்த ராசிக்கு அண்டர்லைன் என்ன அப்படின்னா, பொறுமையாக அமைதியாக பயணிக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது குடும்ப விஷயங்கள்லையும் சரி, திருமண விஷயங்கள்லையும் சரி, காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பிலையும் சரி பயணிக்கிறதுங்கிறது நல்லது அல்ல. ஸோ அதே மாதிரி வீட்டில் பார்த்து, அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஃபெமிலியரான பொண்ணு வீட்டில் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறதுங்கிறது நல்ல அமைப்பு தான். அது ஒன்றுத்துக்கு தான் பாசிட்டிவே ஒழிய, மற்றபடி காதல் திருமணம், நீங்கள் காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்ணை வந்து மேரேஜ் பண்ணுறது இந்த டைம் பீரியட் ஃபேவரபிளாக இல்லை. அதே மாதிரி உங்களுக்கான இந்த காலகட்டத்துக்கான தெய்வம் எது அப்படின்னா, நீங்கள் வந்து கருப்பு சாமி அப்படிங்கக்கூடிய தெய்வத்தை வழிபடும் போது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு நகரும். அடுத்து மிதுனராசி நம்ம பார்க்க போகிறோம். மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திலே செவ்வாய் இருக்குது. இது வந்து 6-11 கூடிய அதிபதி வந்து, அதாவது ராசியில் வந்து இருக்கிறதுனால இது வந்து கடன், நோய், வழக்கு நம்மளை தேடி வரக்கூடிய காலகட்டம். ஸோ அதனால் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் வேலை வந்து எப்படி வேலை உங்களை தேடி வருதோ அதே மாதிரி வேலையில் வந்து உயர்வு, அதாவது சம்பளத்தில் வந்து அதிகமாக வர்றதுக்கு, ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி அதிகமாக வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி உங்களை தேடி நோயும் வரும், கடனும் வரும், வழக்கும் வரும். அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராட்டமான காலகட்டமாக இருக்கும். அதாவது இந்த மாதத்தை செவ்வாய் வந்து மிதுனத்தை கடந்து கடகத்துக்கு போகிற வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். செவ்வாய் கடகத்துக்கு போகும்போது இந்த பிரச்சனை வந்ததும் தெரியாது, அப்படியே போயிடும். ஸோ அதனால் இந்த ஒரு மாத காலகட்டம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. புதிய வேலை வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இதன் மூலமாக நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா சம்பளம் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், முன்னேற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு இடம் வந்துச்சுன்னா கூட பிரச்சனைக்குரிய அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா 6-11ன்னு சொல்லும்போது 6ங்கிறது பிரச்சனை, 11ங்கிறது லாபம். பிரச்சனையோட லாபம் வந்து உங்களை தேடி வரும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இடத்துக்குரிய அமைப்பும் வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக நன்மையை செய்யும். நோய்வாய் வந்ததுன்னா எந்த மாதிரி வரும் அப்படின்னா, கண்டிப்பாக பல்லில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரத்த சம்மந்தப்பட்ட ஹீமோகுளோபின் குறைபாடு, இல்லைனா ரத்த சோகை, அப்புறம் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக இமீடியட்டாக டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறதுங்கிறது நல்ல அதாவது நீங்கள் வந்து பெரிய பிரச்சனையில இருந்து அதை தப்பிக்கிறதுக்குரிய சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ குரு பகவான் இருக்கிறதுங்கிறது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க ஏதாவது சொன்னால், அட்வைஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது நன்மையை செய்யும். ஏன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்புக்குரிய கணக்கு, அதாவது மனைவி வந்து உங்களுக்கு நல்ல வழிநடத்தக்கூடிய கணக்கு. அதே மாதிரி புதிய திருமணம் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டோட நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. அதே 7-10 கூடிய அதிபதி குருவாக வர்றதுனால வேலையோடு இருக்கக்கூடிய மனைவி, அதாவது வேலைக்கு போகக்கூடிய மனைவி, அவங்க அதாவது உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய மனைவி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து திருமணத்துக்கு ஒரு யோகமான காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போட்டாலும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காத மாதிரி, நிறைய விஷயங்கள் படித்தாலும் புரியாத மாதிரி, இந்த மாதிரியான அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து நீச்சமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட, அதாவது 3ல் 1 பங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நன்மையை செய்யும். அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அடுத்து தன்னுடைய சுயராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் பயணிக்கும் போது கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல அமைப்பு கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காதல் சம்பந்தப்பட்ட உறவுகளில் பிரிவினை ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதாவது அந்த சுக்கிரன் வந்து அந்த பாவத்துக்கு 12ல் மறையிறதுனால கண்டிப்பாக பிரிவினைக்குரிய காலகட்டம், விரயத்துக்குரிய காலகட்டம். ஸோ அதனால் நீங்கள் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே நீங்கள் காதலிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதில் பொறுமையாக பயணிக்கிறதுங்கிறது என்னுடைய சஜஷனாக இருக்கும் இந்த காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறது 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், இல்லைனா வந்து ஒரு நீண்ட காலம் ஒரு சேமிப்பு, அதாவது லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ்னு சொல்லக்கூடிய எல்ஐசி பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக நீங்கள் பயணிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நன்மையை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன பண்ணுன்னா உங்கள் வீட்டில் சகோதர சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் அதே மாதிரி தந்தையார் சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கும் உடல் ரீதியான உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, இல்லை தொழில் செய்கிற இடத்துல மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும். ஏன்னா ராகு பகவான் வந்து டிசம்பருக்கு மேலதான் வந்து கீழே வராரு. அது வரைக்குமே கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தந்தையோட உடல் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து வக்கரமா இருக்கிறது என்ன சொல்ல வருதுன்னா, தொழில் செஞ்சீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா லேபர் பிரச்சனை, லேபர் வந்து வெளியேறது, அதாவது லேபர் வந்து அதிகமாக சேலரி டிமாண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான கணக்குகள் அதிக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எப்படின்னா இறுக்கி பிடிச்ச மாதிரியான ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டம் சனி வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயங்களை கண்டிப்பாக தரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால அதுவுமே, அதாவது மூத்த சகோதரர் உங்களை நாடி வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் வந்து 2ல் பயணிக்கிறதுனால, அதாவது விரயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விரயங்கள் குடும்பத்தில் வந்து விரய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அதாவது உக்ரமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய, மனித முகமற்ற உக்ரமான தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய பிரத்யங்கரா தேவி, வாராகி தேவி, இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வா அமையும். அடுத்த ராசி கடகராசி. கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலேயே குரு வந்திருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குரு வந்து சந்திரன் மேலே பயணிக்கிறது நல்லது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சந்திரன் மேலே குரு பயணிக்கிற காலகட்டத்தில் தான் ராமன் வந்து வனவாசத்துக்கு போனாருன்னு சொல்லிட்டு புராணங்கள் இதிகாசங்கள் சொல்லுது. அதனால் கோச்சார குரு அப்படிங்கிறது நம்ம ஜனன சந்திரன் மேலே பயணிக்கிறதுங்கிறது நன்மையை தராது. நீங்கள் மேக்சிமம் வந்து குடும்பத்தை விட்டு வெளியேறது, அதாவது வேலை காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு ரீசன்னால், இப்போ ஏன் இது வேலை காரணமாக சொல்கிறேன்னா, கடகத்துக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு தான் குரு. ஸோ அதனால் வேலை, அதே மாதிரி ஒரு உயர் படிப்பு, இந்த மாதிரியான கணக்குகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தை விட்டு வெளியேறது நல்லது. குடும்பத்தில் இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா குடும்பத்திலேயே நீங்கள் பயணிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ல் பார்த்தீங்கன்னா கேது இருக்குது. அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் அப்படிங்கிற கணக்கும் கண்டிப்பாக உற்பத்தி ஆகும். இது வந்து நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஜென்ம குரு அப்படிங்கிறது பெரும்பாலும் நின்ற இடத்துல நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும், பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பலனை செய்யும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரை விட்டோ இல்லை நாடை விட்டோ இல்லை வேறு எங்கேயாவது போய் பழைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது, குழப்பங்கள், பிரச்சனைகள், இந்த மாதிரியான கணக்குகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டம்
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக கையாளுறது, குடும்ப உறவுகள்கிட்ட கடினமாக பேசாமல் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக பயணிக்கிறதுங்கிறது தான் நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால சகோதர உறவுன்னு சொல்லக்கூடிய அதாவது சகோதரி சொல்லக்கூடிய பெண்கள் மூலமாக பிரச்சனை வர்றதுக்கும் சிக்கல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களையும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் இப்போ அதாவது உங்களுடைய அக்காவுக்கும் மாமாவுக்கும் பிரச்சனை அப்படின்னா அவங்களுக்கு அவங்க உங்களை தேடி வருவாங்க. அப்படி தேடி வரும்போது ஒரு மாதம் பொறுமையாக இருந்துக்க, இந்த மாதம் கடந்த பிறகு கண்டிப்பாக நன்மை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள அடுத்த கட்ட நகருக்கு கொண்டு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது 5 கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு 12ல் மறையுது. இது நல்ல அமைப்பு இல்லை. ஏன்னா பூர்வீகம் அப்படிங்கிறது விரயமாகும். குழந்தைகள் மூலியமாக தேவையில்லாத விரய செலவு கண்டிப்பாக ஏற்படுறதுக்குரிய காலகட்டம். அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியும் செவ்வாயாக வர்றதுனால கண்டிப்பாக அதுவுமே பிரச்சனைக்குரிய அமைப்பில் தேவையில்லாத விரய செலவு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா நோய் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அதாவது உடம்புல பார்த்தீங்கன்னா கொழுப்பு ஏறுறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உழைக்கக்கூடிய தன்மை, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறது, பிராணாயாமம், யோகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய விஷயங்கள் மூலியமாக கொழுப்பை கரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு பாதிப்பு குறையிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 9ல் வக்கரமாகுது. அப்போ என்ன சொல்ல வருது, மனைவியை தன் போக்கில் விடுறது தான் சிறப்பான கணக்கு. ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் தன் போக்கில், அதாவது அவங்க போக்கில் விட்டுட்டா பெரிய பிரச்சனை வராது. அதே மாதிரி மனைவி மூலியமா கண்டிப்பாக ஒரு உயர்வு உண்டு. அதாவது அவங்க தொழில் பண்ணும்போது தொழில் பண்ணக்கூடிய இடங்கள்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ முன்னேற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்கு 8ல் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது மற்றபடி வெளியே பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பயணிக்கிறது சிறப்பு. ஏன்னா ஹெல்மெட் போட்டு பயணிக்கிறது, இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதுகிறேன் இந்த காலகட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வேலை செய்கிறீங்களோ இல்லை ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அதில் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தேக்க நிலை அப்படிங்கிறது இருக்கும். இப்போது ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விற்கிறதுக்கும் அதாவது வாங்குறதுக்கும் உரிய அந்த கேப்பை கரெக்டாக ஃபில் பண்ணணும். நீங்கள் அந்த மேனேஜ் பண்ணி கரெக்டாக அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா எந்த புதிய முயற்சியும் வேணாம். ஏன்னா செவ்வாய் அந்த பாவத்துக்கு 12ல் மறையிறதுனால இது பாசிட்டிவ் விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதலும் விரயமாகக்கூடிய காலகட்டம். ஏன்னா கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கடகத்தில் இருந்தாலுமே அடுத்து கேதுவை நோக்கி பயணிக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 12ல் விரயமாகிறாரு. இது இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதிய முயற்சி தொழிலில் எடுக்கிறதுங்கிறது நன்மையை செய்யறதுக்கு குறைவான வாய்ப்பு. அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுன்னு சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் வக்கரகாளி அம்மன், இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் உக்ரமாக இருக்கக்கூடியது, மனித முகமோடு இருக்கக்கூடியது, காவலுக்குரிய கணக்கில் இருக்கிற தெய்வங்களை வழிபட போது கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யும்.